இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பிரதமரும் அவங்க அமைச்சரவை குழுவும் ஒன்றா உட்காந்து கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்பா நாங்கள் வந்து இஸ்ரோவுக்கு 2104 கோடி ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமா, ஏன்னா சந்திராயன் 3 எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலக நாடுகளே வந்து அதை பார்த்து வேந்தாங்க. நம்ம இப்போ சந்திராயன் 4 ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கோடி ரூபா காசை இஸ்ரோவிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கான பிளான்லாம் போட்டு வச்சிட்டாங்க. இன்னும் ரெடி பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சந்திராயன் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் தான் அவங்க பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை ரீகால் பண்ணிக்குவோம். சந்திராயன் 2 அது பல கோடி ரூபா செலவு பண்ணி விண்ணில் பறந்து போயிட்டுருக்கு. அங்கே போய் இறங்குற கடைசி நிமிஷங்களில் அது ஃபெயில் ஆகி காலியாகுது. அதுக்கப்புறம் நம்ம சோர்ந்து போகலையே, அவ்வளோ கோடி ரூபா வீணானாலும் மறுபடியும் அந்த அளவுக்கு காசை போட்டு மறுபடி சந்திராயன் 3 ரெடி பண்ணுறோம். சந்திராயன் 2ல் என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சந்திராயன் 3 ரெடி பண்ணிவிட்டு விண்ணில் ஏறும். அது போகுது, கடைசி நிமிஷங்களில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. வெற்றிகரமாக இறங்குது. அதுக்கான வேலையும் அது பார்த்துச்சு. சந்திராயன் 3 அதுக்கான வேலையை பார்த்ததில்ல. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டத்தில் ஏதாவது போகணும் இல்லை, நிலவில் உள்ளதை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணல. அதுக்காக நிலவில் உள்ள மண், இந்த பாறை துகள்கள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் சந்திராயன் 4ஓட அல்டிமேட் டார்கெட்டு. இது வந்து சந்திராயன் 3 மாதிரியும் 2 மாதிரியும் வந்து இருக்க போகிறது கிடையாது. இது வந்து அதை விட இன்னும் ஹையான வந்து டெக்னாலஜி வந்து இவங்க யூஸ் பண்ணணும். ரோபோட்டிக் மூலம் அந்த மண், அந்த பாறையெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு வெற்றிட கொள்கலன்னு வச்சுக்குவாங்க. அங்கே சந்திராயன் 4 ரெடி பண்ணி அது நார்மலாலாம் வந்து விண்ணுக்கு ஏவ போகிறது கிடையாது. இவங்களோட பிளானே வேறு. இதுக்கு முன்னாடி ஒரு ராக்கெட்டில் தான் அனுப்புனாங்க. ஆனால் இந்த வாட்டி 2 ராக்கெட் ரெடி ஆகும். 2 ராக்கெட்டும் வந்து வெவ்வேறு விண்வெளி தளங்களில் ரெடியாக இருக்கும். இப்படி அந்த சந்திராயன் 4 ரெடி ஆனதுக்கப்புறம் 2 ராக்கெட்லேயும் வந்து வச்சு அனுப்பிவிடுவாங்க. இப்படி அனுப்புறது அதுக்கான வேலைகளை வந்து பார்க்கும். அங்கே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள மண், அது மட்டும் இல்லாமல் பாறை துகள்கள், அதை வந்து இதை சேகரிக்கும் ஒரு வெற்றிட கொள்கலன்களில். இது எங்கே இறங்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திராயன் 3 இறங்குனுச்சுல்ல, அந்த சந்திராயன் 3 இறங்கினதுக்கு அதை சுற்றி உள்ள சில இடங்களில் தான் இறங்க போகுது. அதுதான் பிளான் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் அது வெற்றிகரமாக இறங்கி அதை அந்த ரோபோட் இது மூலம் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க ஒரு கணக்கு வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சு பாறை துகள்கள் எடுத்து ரொப்பினதுக்கப்புறம் மறுபடி அதை வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வரணும்ல. ஏன்னா எடுக்கிறது பெருசு கிடையாது, அதை பூமிக்கு மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க பிளான் போட்டு வச்சுருக்குது. அதுக்கான கருவிகளை இனிமேல் செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்னும் 36 மாதத்தில் அதை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ என்ன 2024 2027ங்க, அதுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் போட்டிருக்க பிளானு. ஆனால் நிலவு ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில. 1967 அப்படிப்பட்ட ஒப்பந்தம் எல்லா நாடுகளும் உட்காந்து இது மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இது மாதிரி ஏன்னா இப்போ நிலவு இருக்குது, நம்ம பூமி எல்லாருக்குமே சொந்தம், அதில் பல நாடுகளாக பிரித்து வச்சுருக்கோம்ல. நிலவு அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிலவு யாருக்கு சொந்தம், நம்ம பூமிக்கு சொந்தம் தான். ஆனால் அது எந்த ஒரு தனி நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சிடுறாங்க. இது மூலம் எந்த நாடுகளும் வந்து அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணலாம், நம்ம என்னன்னாலும் பண்ணலாம், ஆளை கூட அனுப்பலாம் அப்படின்னு வந்து அப்பயே சைனை போட்டு வச்சிடுறாங்க 1967. அந்த ஒப்பந்தத்துப்படி நம்ம இப்போ வந்து அங்கே வந்து மண் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வைங்களா 2027. அப்படி எடுத்துகிட்டு வர மண் மாதிரியில் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குள்ள சில நாடுகள், இதில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி வச்சுருப்பாங்கல்ல, அந்த நாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மண்ணை வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது என்ன எடுத்துகிட்டு வரோமோ அதை குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கணும். ரொம்ப எல்லாம் கிடையாது, நம்ம நிறையா வச்சுக்கலாம். ஆனால் சில நாடுகளுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தில் உள்ளது. இதை கொடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருந்துருக்காங்க. சரிடா, இதுக்கு முன்னாடி யாருமே நிலவில் போய் மண்ணை எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா இருக்குல்ல, ரஷ்யா இருக்குல்ல, அவங்க 2 பேரும் போட்டி போட்டுலாம் போய் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 1969லேருந்து 72 காலகட்டத்தில் அவங்க போட்டி போட்டுட்டு போய் மண் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ சயின்ஸ் புக்லாம் பார்க்குறோமே நிறைய விஷயம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருந்திருக்காங்க. இது மூலம் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எழுதியிருந்திருக்காங்க. 1972 காலகட்டத்திலே 70 காலகட்டத்திலேங்க லூனா அவங்க வந்து ரஷ்யா அனுப்பி அதுலேருந்து மண் மாதிரி ரோபோட்டிக்ஸ் மூலம் அப்பயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரஷ்யா. யோசிச்சு பாருங்களேன், அப்போ ரஷ்யான்னு கிடையாது, சோவியத் யூனியன் அப்படி தானே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், அப்பயே அந்த அளவுக்கெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த மண் மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து
ஆராய்ச்சி பண்ணுறாங்க எந்த அளவுக்கு வயசாகிருக்கு அப்படின்னு. அதுபடி கிட்டத்தட்ட 453 கோடி வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நிலவுக்கு. நிலவு ஒன்றும் நம்மளுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அவ்வளோ தூரம் தான் நம்ம சந்திராயன் 4 அனுப்ப போகிறோம். அந்த மண் மாதிரியை யார் யார் எடுத்திருக்கா? ரஷ்யா எடுத்திருக்கு, அமெரிக்கா எடுத்திருக்கு, சீனா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 2020 வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பிடுறாங்க. அதுவும் போய் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு. இப்போ நம்ம இந்தியா 2027 அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போட்டி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரஷ்யாவுக்கு போட்டி இல்லை, அமெரிக்காவுக்கு போட்டி இல்லை, சீனாவுக்கு போட்டி அப்படிங்கிறத தாண்டி மனித இனமாக அதை நம்ம கண்டுபிடிக்கிறோமா, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். இது வரையும் கண்டுபிடிச்சிருக்குது தென் துருவத்தில் வந்து தண்ணி பாறை, அதாவது பனிப்பாறையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன கனிமங்கள் இருக்குது கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கூட நினைக்கிறேன். எல்லாமே வந்து எல்லாம் பொதுவாக ஒவ்வொரு நாடுகளும் மெனக்கட்டு அதுக்கு பணத்தை ஒதுக்கி அவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மனுஷங்க அங்கே போய் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் அதுக்காக ஒவ்வொரு நாடுகளும் செலவு பண்ண காசை கணக்கு பண்ணாலே ஊருப்பட்ட ரூபா வருங்க. ஏன்னா நம்மளே சந்திராயன் 4 2100 கோடி ரூபா ஒதுக்கியிருந்துருக்கோம்ல. இந்தியாவோட டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா 2040 மனுஷங்களை நிலவில் இறக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது அங்கே போய் பார்த்துட்டு வர மாதிரி. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரில. இப்போ 2024 பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரி, இதை 36 மாதம் கழித்து ரெடி பண்ணி வெற்றிகரமாக அனுப்புவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்கன்னு தெரில. இன்றைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம், 2027 கூட பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்குவோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, அந்த கீழே ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்களேன். பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சரி, ஓகே, பாய், நாளைக்கு பார்ப்போம்.